திமுகவில் முக்கிய அமைச்சராகவும் அக்கட்சியில் மூத்த அமைச்சராகவும் இருந்த அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் இருந்து எதிர்பாராத நேரத்தில் ஒரு புதிய உத்தரவானது வெளியே இருக்கு. இந்த மாதிரி ஒரு உத்தரவை அமைச்சர் பொன்முடி அவர்கள் கனவுல கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. இப்போதைக்கு தப்பிச்சொண்டா சாமி அப்படின்னு அமைச்சர் பொன்முடி அவர்கள் பெருமூச்சு விடக்கூடிய சூழலில் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் இருந்து ஒரு புதிய உத்தரவானது வெளியே இருக்கு. அதை பற்றி தான் நம்ம ஒரு முழு விளக்கமா பார்க்க போறோம். இந்த ஒரு உத்தரவின் காரணமாக அமைச்சர் பொன்முடி அவர்கள் இனி தூக்கம் என்பதே அவருக்கு கிடையாது என்பதுதான் அர்த்தமா நம்ம வச்சுக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அதிர்ச்சியான உத்தரவு அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு வெளியே இருக்கு. அதை பற்றி ஒரு முழு விளக்கமா பார்க்கலாம். நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அரசியல் வட்டாரத்தில் இருந்து வெளியாகக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா கொடுக்க முடியும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் அவருடைய அதிகப்படியான சொத்து குவிப்பு வழக்கை அடுத்து 2 வாரங்களில் பட்டியலிட சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க உச்சநீதிமன்றம். அதாவது இதுவரை அவர் என்னெல்லாம் தவறு செஞ்சாரு, எவ்வளவுலாம் சொத்து சேர்த்திருக்காரு, உச்சநீதிமன்றத்திலையும் உயர்நீதிமன்றத்திலையும் அவர் என்னென்னலாம் பொய் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி அனைத்து குற்றங்களையும் பட்டியலிடுங்க அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் இருந்து ஒரு புதிய உத்தரவானது வெளியே இருக்கு. அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு இன்னும் அதிகபட்சமாக 14 நாட்கள் மட்டுமே இருக்குங்க. ஸோ இந்த 14 நாட்களில் அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகிற மாதிரி இருக்கும். அமைச்சர் பொன்முடி அவர்களை பொறுத்தளவுக்கு ஒரு 6 மாதம் ஒரு 7 மாதம் தப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கண்டிப்பாக இருந்திருப்பாரு. ஆனால் இப்போ வெறும் 14 நாட்கள்லேயே நேரில் ஆஜராகிற மாதிரி இருக்கு. அமைச்சர் பொன்முடி வழக்கில் 2 சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு. கண்டிப்பாக இது எல்லோருக்குமே தெரியும். 2 சொத்து குவிப்பு வழக்கை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு சொத்து குவிப்பு வழக்கில் மட்டும்தான் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு 3 வருட சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. அதுதான் வருமானத்தை விட அதிகப்படியான சொத்து சேர்த்த வழக்கு. 2வது வழக்கை பொறுத்த அளவுக்கு தமிழகத்தில் செம்மண் அள்ளுவதில் அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய அளவை விட அதிகப்படியான செம்மண்ணை அள்ளி அரசாங்கத்திற்கு அமைச்சர் பொன்முடி அவர்கள் 28 கோடி வரை, அதுவும் 1 கோடி 2 கோடி கிடையாதுங்க, 28 கோடி வரை இவர் நஷ்டம் பண்ணியிருக்காரு, அரசாங்கத்திற்கு இவர் ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீது செம்மண் கடத்தல் வழக்கு 2வது வழக்காக இருக்கு. அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு எந்த ஒரு வழக்கில் இருந்து தப்பிச்சார் அப்படின்னா கண்டிப்பாக 3 வருட சிறை தண்டனைக்கு மட்டும் அமைச்சர் பொன்முடி அவர்கள் சிறையில் இருந்தால் மட்டும் போதும். ஒருவேளை அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு இந்த 28 கோடி ஊழல் வழக்கும் இவர் மீதே தான் இருக்கு, இவர் தப்பு பண்ணது உறுதியா இருக்கு அப்படின்னு நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு ஆல்ரெடி 3 வருடம் மேலும் ஒரு 6 வருடம் சிறை தண்டனை வழங்கினாங்க அப்படின்னா 6 to 8 வரை சிறை தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அமைச்சர் பொன்முடி அவர்கள் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை இருக்கிற நிலைமை தான் தற்சமயம் இருக்கு. இந்த மாதிரி சிறைக்கெல்லாம் போயிடக்கூடாது என்பதற்காக தான் அமைச்சர் பொன்முடி அவர்கள் இந்தியாவிலேயே தலை சிறந்த 10க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களை தன்னுடைய வழக்கில் வாதாடுவதற்காக களமிறக்கியிருக்காரு. அமைச்சர் பொன்முடி அவர்கள் குற்றம் செஞ்சது 1.47 கோடி மட்டும்தான். அதற்காக மட்டும்தான் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் அமைச்சர் பொன்முடி அவர்கள் இந்தியாவிலேயே தலை சிறந்த வழக்கறிஞர்கள் இறக்கியிருக்காரு இல்லையா, அவர்களுக்கு கொடுக்கப்படுற சம்பளத்தை பொறுத்தளவுக்கு 50 கோடியாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது செஞ்ச தவறை விட அந்த தவறிலிருந்து வெளிவருவதற்காக பல கோடிகளை கொட்டியிருக்காரு அமைச்சர் பொன்முடி அவர்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.